மேக்ஸ் புரிஞ்சுதா? நேத்திக்கு சொன்னது போட்டிங்களா ஹோம்ஒர்க் மேக்ஸ்? ஆனா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஸ்ரீசரண். இனிமேலாம் 8 hours கண்டினியூஸா படிக்கணும் கண்ணா. அது நீங்க சீரியஸா எடுத்துட்டே ஆகணும். 8 hours ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் நவம்பர் உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் சுத்தமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் அப்பதான் டிசம்பருக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட் ஆயிடும். அதனால 8 hours கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் நேத்திக்கே நீங்க முடிச்சிருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் மேக்ஸும் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எதனால டிலே ஆகுது? இப்போ லீவு தானே உங்களுக்கு, எதனால டிலே ஆகுது? அதெல்லாம் விட்டுருங்க ஸ்ரீசரண். காலேஜ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. இந்த 10 நாள் வெறும்னா இது மட்டும் தான், சிடபிள்யூ தான். நான் சொன்னேன்னே சொல்லுங்க வீட்ல. நீங்க காலேஜ்ல எனக்கு காலேஜ் தயவு செஞ்சு ஓரமா வச்சுட்டு சிடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகாம் வந்து 75% வாங்கினாலும் ஒண்ணுதான், 80% வாங்கினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சிடபிள்யூ இன்டர் முடிச்சிட்டீங்கன்னா வேலை கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு ஃபவுண்டேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்லி 10 days ஐ வாண்ட் யூ டு கான்சென்ட்ரேட். காலேஜ் எல்லாம் நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. ம். இந்த 10 days டெடிகேட்டடா நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க காலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன், ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா தயவுசெய்து இன்னைக்கே முடிச்சு அமுச்சு விட்டுருங்க, டிலே பண்ணாதீங்க. இது கடைசியா எது பார்த்தோம் ஸ்ரீச்சரன்? எக்கனாமிக்ஸ். கடைசியா என்ன கான்செப்ட் முடிச்சோம்? கரெக்ட். ம். ஆ. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நான் எடுத்துட்டேன், ஞாபகம் இருக்கா? இந்த அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட் எடுத்துட்டேன். 8 அந்த அளவுக்கு போதும். ஓகேவா? அந்த அளவுக்கு படிச்சுக்கோ. இயர் அதோட பர்பஸ். நடுவுல இருந்து எடுக்கணும் நானு. முத்ரா அதுக்கப்புறத்துல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்லைனர் தான் ஸ்ரீச்சரன். ஓகே. ஸோ ஐஎஃப்சிஐ ஃபினான்ஸ் கார்பரேஷன்னாலே மீடியம் அண்ட் லாங் டர்ம் கிரெடிட் டு இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், அதை ஞாபகம் வரணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்ல மெயின் இயர் மெயின் அப்ஜெக்டிவ் தான் கேட்பாங்க.
ஓகேவா? நம்ம எது வரைக்கும் முடிச்சோம்னா ஸ்விஃப்ட் வரைக்கும் முடிச்சோம்னு நினைக்கிறேன் இல்ல? இல்ல முத்ரா வரைக்கும் முடிச்சோமா? பிஏஎஸ் வரைக்கும் முடிச்சோமா? ஆமா பிஏஎஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி பி ஸ்விஃப்ட்னு என்ன அர்த்தம்னா அந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன். அந்த இதை கண்டினியூ பண்ணி ஓகே பிஏஎஸ் பிஏஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ். பிஏஎஸ் என்ன பண்றதுன்னா இட் இஸ் targeting international monetary and financial corporation and serves as a bank for central banks. It supports central bank வந்து support பண்றது BAS. ஓகே எக்கனாமிக் அதாவது பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கான கனெக்ட் பிட்வீன் த வேர்ல்டு கண்ட்ரீஸ் பண்றது தான் வந்து பிஏஎஸ் ஓட வேலை. இதுல முக்கியமான மெம்பர் யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நோட் பண்ணிக்கோங்க டீச்சர். BAS stands for Bank for International Settlements. Okay. It basically targets International Monetary and Financial Corporation. Number two, Reserve Bank of India is a member of organization. போதும் அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க. மூணே மூணு தான் கண்ணா. It stands for Bank for International Settlements. It fosters International Monetary and Financial Corporation. Reserve Bank of India is a member of the organization. அடுத்தது முத்ரா பேங்க். முத்ரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எழுதிக்கோங்க. இப்படி போட்டு எழுதிக்கோங்க சிச்சரன். அதாவது இப்படி அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஓகேவா அதோட அப்ஜெக்ட் வேற ஏதாவது அதர்ஸ் இருந்தா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒண்ணு போடணும் நீங்க நோட்ல. இப்படி இருக்கணும் டீச்சர். இது லைனா பண்ணிட்டே வரணும். எழுதிக்கோங்க. முத்ரா இங்க முத்ரா வரும். அதோட எக்ஸ்பான்ஷன் முத்ராவோட எக்ஸ்பான்ஷன் வந்து micro units, refinance and development, micro units development and refinance agency bank. ஓகேவா? என்ன 2015 மோடி கவர்மெண்ட்ல தான் பண்ணாங்க. சரியா? இது அப்படியே எழுதிக்கோங்க.
ம். இந்த மாதிரி எழுதிக்கணும் ஸ்ரீச்சரன். ஓகே. லோன்ஸ் கேன் பி அவைலபிள் பை நான் ஃபார்ம் இன்கம் ஜெனரேட்டிங் பிசினஸ். இப்படி எழுதிக்கணும் ஸ்ரீச்சரன். எழுதிக்கோங்க கண்ணா. முத்ரா, எக்ஸ்பான்ஷன், இயர், அப்ஜெக்டிவ், அதர்ஸ் எழுதிக்கோங்க. வேற மாதிரி இது அப்படியே படிக்கும்போது கொஞ்சம் ட்ரையா ஃபீல் பண்ணுவீங்க இல்லாட்டி. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல கொடுக்குறாங்க ஸ்ரீச்சரன் உங்களுக்கு. மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்ல லோ இன்கம் ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல கொடுக்குறாங்க. எழுதிட்டீங்களா? ம். ம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் ஏஐஎஃப். ஏஐஎஃப் அப்படி போட்டுட்டு அப்ரிவேஷன்ல ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. இது these are investment funds invested in private equity, venture capital, hedge funds, managed funds. வென்ச்சர் கேபிட்டல்லாம் என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? அதாவது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா பேங்க்ல இருந்து ஃபுல் ஃபண்டிங்கும் கிடைக்காது. வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க மணி வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கொலாட்ரல் செக்யூரிட்டி தே வில் கிவ் யூ லோன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா நம்ம பேங்கை தவிர நம்மளுக்கு எங்கேருந்துலாம் ஃபண்டிங் வரும்னு சொல்றது தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேட் பேங்க். பேட் பேங்க்ன்றது என்னன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க பேட் பேங்க். அதர் நேம் பிராக்கெட்லயே போட்டுக்கோங்க. அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்ல அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த பேட் பேங்க் என்ன பண்ணும்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸோட பேட் லோன்ஸ் இருக்கும்ல, ரொம்ப நாளா திருப்பி கொடுக்காமயே விட்டுருப்பாங்க, அந்த இதெல்லாம் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி அந்த மணியை ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட வேலை மணி சீனியர் சிட்டிசன்ஸோட டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, லோன்ஸ் கொடுக்கறதுலாம் கிடையாது. இவங்களோட ஒர்க் என்னன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்ல அவங்களுக்கு பெண்டிங்கான லோன் வராம இருந்து நிறைய டிஃபால்டர்ஸ் இருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணி கமர்ஷியல் பேங்க்குக்காக ஒர்க் பண்ணி மணியை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறது தான் பேட் பேங்க். ஓகேவா? எழுதிக்கோங்க. பேட் பேங்க் அதர் நேம் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்ப நீங்க எழுதினதெல்லாம் கிளாஸ் எண்ட்ல எனக்கு அமுச்சு விடுங்க. ஓகே? அதுல ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நான் அதுலயே பாயிண்ட் ஆட் பண்ணி தந்துடுறேன். மேனேஜர்ஸ் தான் ஃபைனலி ரெக்வயர்ஸ். ஓகே. பேட் பேங்க் வந்து அதான் லெண்டிங் டேக்கிங் டெபோ. ஓகே. பேட் பேங்கோட அதர் நேம் எழுதிட்டீங்களா? அவங்களோட இல்ல இல்ல நான் இது பண்ணி இது வந்து taking over the bad loans of commercial bank, manages them, finally recovers the money over a period of time. Objective. National Asset Reconstruction Company வந்து will acquire and aggregate the identified NPA accounts from banks. NARCL போட்டுக்கோங்க கண்ணா. இந்த ஒர்க் எப்படி நடக்கும் தெரியுமா?
இப்ப நீங்க ஒரு லோன் எடுத்துட்டீங்க. நீங்க லோன் பே பண்ணவே இல்லன்னா பேட் பேங்க் உள்ள வருவாங்க. அந்த பேட் பேங்கோட நேம் என்னன்னா நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து யாரெல்லாம் டிஃபால்டர்ஸ்ன்னு ஃபுல் லிஸ்ட் எடுப்பாங்க. ரிசர்வ் பேங்க் கீழே இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்கோடது. அவங்களுக்கு கிட்ட போயிட்டு எப்படி ரெசல்யூஷன் பண்ணணும், ரெசல்யூஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி, ஓகேவா, அவங்களோட இன்டர்மீடியரி தான் இந்தியா டெட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிடெட். 3 பேர் இருக்காங்க கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு NARCL. ஓகேவா, இதுல இருந்து மெயினா வரும் ஸ்ரீச்சரன். அப்புறம் IDRCL, நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. எழுதிட்டீங்களா கண்ணா? ம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பேட் பேங்க்னா என்னன்னு. வெரி குட். இவங்களுக்கு யார் அசஸ் பண்றாங்க பேட் பேங்க்குக்கு? RBI தான் வந்து இந்த ப்ராசஸே RBI தான் சொல்லி தரும். ஓகேவா? கமிஷன் வாங்குவாங்க கண்ணா. ம். இல்லன்னா எப்படி? கண்டிப்பா. இந்தியன் பேட் பேங்க்னா எதுனா நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட், இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் பேட் பேங்க். ஓகேவா? நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற கம்பெனி தான் NARCLன்னு சொல்லுவாங்க. அதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பேங்க். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஜ் ஃபண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீச்சரன்? ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னா ஹெட்ஜிங், ஏதாவது காலேஜ்ல அந்த மாதிரி. ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ் இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஒரு காமன் கமர்ஷியல் டேர்ம் மாதிரி, காமர்ஸ் டேர்ம் மாதிரி வச்சுக்கலாம். ஹெட்ஜ் ஃபண்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறைய பேர் சொல்லி 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 அந்த அமௌண்ட்டை வருவா ஒரு நீங்க கொடுக்குறீங்க பைசா, நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மொத்தத்தையும் லிக்விட் அசெட்ஸ்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? எதெல்லாம் லிக்விட் அசெட்ஸ்? Something which you can easily convert it to cash. Okay, okay. So, and is able to make the widespread. Correct கண்ணா? See, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை, பூலிங் ஆஃப் ஃபண்டை கிரியேட் பண்ணி, இது மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நடக்கும் ஸ்ரீச்சரன். ஃபண்டிங் ஃபுல்லா பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க காம்ப்ளெக்ஸ் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதுல யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ், ஹெட்ஜிங்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் பார்த்துட்டே வருவாங்க ஸ்ரீச்சரன். ஓகேவா? ப்ரைஸ் ரைஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு ஸ்டாக்கோட அப்படின்னா வாங்கிடுவாங்க. எது வாங்குவாங்க? ஸ்டாக்கை வாங்க மாட்டாங்க, ஃபியூச்சர்ஸ் வாங்கிடுவாங்க. ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ்னு ஒரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ்.
by any chance? The words law, derivative. Okay. ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்கண்ணா. ஃபியூச்சர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் காரன் பார்த்துட்டே இருப்பான். ஓகே, ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபியூச்சர்னா என்னன்னா இதோட ஃபியூச்சர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுவான். அப்போ ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபியூச்சரோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். திடீர்னு என்ன ஆயிடும்னா டக்குன்னு ஃபியூச்சர்ஸ்ல ஃபியூச்சர்ஸ்ல கால் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. டக்குன்னு பார்த்தா பிரைஸ் கம்மியாயிட்டே போகும். அப்ப என்ன பண்ணிடுவான், ஐயோ நம்ம போட்ட பைசெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வாங்குவான். புட் ஆப்ஷன் சொல்லிட்டு. அது என்னன்னா பிரைஸ் கம்மியாயிட்டே போகும்போது அதை வாங்கினோம்னா ப்ராஃபிட். அப்ப என்ன ஆகும், பிரைஸ் அதிகமாயிட்டே இருக்கும் போதும் நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன், இன்வெஸ்ட் பண்றேன். அதே ஸ்டாக் பிரைஸ் கம்மியாயிட்டே போறதுக்கு ஒரு ப்ராஃபிட் வர போர்ட்ஃபோலியோ இருக்கு, அதையும் போடுறேன். நான் நெட் ஆகும்போது நான் ரொம்ப பிரச்சனையில மாட்ட மாட்டேன். இட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட். புரியுதா? கொஞ்சம் அது லைவ் வேகா இருக்கும். இது இறங்கி களத்துல இறங்கினாதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் 50 ரூபால போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டாக். புட் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்கண்ணா. புட் ஆப்ஷன் எப்பன்னா இதோட விலை கம்மியாகிறதுனா நான் அதை வாங்கினேன்னா எனக்கு ப்ராஃபிட். இதே விலை ஜாஸ்தி ஆகும்னு நினைச்சிட்டு அதை வந்து வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஸ்டாக் வேல்யூ ஜாஸ்தி ஆயிட்டே போறதுன்னா நான் கால் வாங்கலாம், கம்மியாயிட்டே போறதுன்னு நினைக்கும் போது புட்டு வாங்கலாம், லாபம் கிடைக்கும். நான் புட்டியும் வாங்கி காலையும் வாங்கி பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் லாபமும் அடைய மாட்டேன், நஷ்டமும் அடைய மாட்டேன். ஒரு மாதிரி பிரேக் ஈவன்ல வந்து நிப்பேன். அதுதான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போதைக்கு சிபிஎல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க கண்ணா. ஓகேவா? பிரேக் ஈவன் ஆஃப் யோர் கால் பிரைஸ் இன்க்ரீஸ், the ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்டாக் பிரைஸ் டிக்ரீஸ். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பெரிய ஸ்ட்ராட்டஜி ஸ்ரீச்சரன். சிடபிள்யூ ஃபைனல்ல பெருசா படிப்பீங்க. ஓகே, ரொம்ப குழப்பிக்க வேணாம்ண்ணா. ஹெட்ஜ் ஃபண்ட் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட், அது மட்டும் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க கண்ணா. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் ஸ்ரீச்சரன் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சாரி கண்ணா. ஓகே, ஹெட்ஜ் ஃபண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாருங்க. நிறைய இந்தியால நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பண்றாங்க. அதுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது நேம்ஸ்க்குன்னா? ஏதாவது ஒரு நேம்ஸ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேம்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன?
கொஞ்சமா காசு போடுவாங்க ஸ்ரீசரண். போட்டு ஒரு பாயிண்ட்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இட் டிராவல்ஸ் வித் த மார்க்கெட். நிஃப்டி 50யோட நிஃப்டியோட சென்செக்ஸோட டிராவல் ஆகும். இன்சூரன்ஸ் வில் நாட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டோட டிராவல் ஆகாது. சில இன்சூரன்ஸ் மார்க்கெட். பட் மியூச்சுவல் ஃபண்ட் 99% வில் டிராவல் வித் த மார்க்கெட். ஓகேவா? இங்க செபி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆ, இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் SBI மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ புடென்ஷியல், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான், ஆதித்ய பிர்லா, யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் டீலிங் வித் இவங்களும் ஹெட்ஜிங் ஃபண்ட்ஸும் பண்றாங்க. பார்ட் ஆஃப் இட் மியூச்சுவல் ஃபண்டும் பண்றாங்க. புரிஞ்சா ஸ்ரீச்சரன்? இவங்க வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் பண்றாங்க. ஸோ இதுல நீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. முனோத் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், குவான் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஐஏஎஃப்எல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். ஐஏஎல்எஃப்எல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இந்த லெவலுக்கு போதும் ஸ்ரீச்சரன். ஹெட்ஜ் ஃபண்ட்ன்றது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட். இது ஒரு பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல எழுதிக்கோங்க. வேணும் ஹெட்ஜ் ஃபண்ட் எழுதிங்க, அது சொல்ல மறந்துட்டேன். ஹெட்ஜ் ஃபண்ட் எழுதுங்க. பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. traded in liquid assets. Traded in liquid assets. அடுத்தது இட்ஸ் a risk management method. samples of hedge funds வந்து ஏதாவது ஒரு நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் earning ரேஷியோ. பிரைஸ் earning ரேஷியோ அப்படின்னா எழுதிக்கோங்க. நான் பிரைஸ் earning ரேஷியோன்னு எழுதிக்கோங்க. பிரைஸ் earning ரேஷியோவை ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா PE ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிரைஸ் டிவைடட் பை அதோட earnings பர் ஷேரை வந்து பிரைஸ் earning ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எதுக்கு பிரைஸ் earning ரேஷியோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா நான் ஒரு விஷயம் வந்து பிரைஸ் earning ரேஷியோ செக் பண்ணும். பிரைஸ் earning ரேஷியோ என்ன பண்ணும்னா கம்பெனியை வந்து வேல்யூ பண்ணும். இப்போ வந்து லெட்ஸ் டேக் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் earning ரேஷியோன்னு ஒரு இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் கொடுப்பாங்க. அந்த பெஞ்ச் மார்க்கோட ஒவ்வொரு கோரமேண்டலா இருக்கட்டும், எல்என்டியா இருக்கட்டும், பிர்லா சன்லைஃபா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே அந்த பெஞ்ச் மார்க்கோட அலைன் ஆகணும். இஃப் தட் பெஞ்ச் மார்க் இஸ் நாட் அலைன்ட், தென் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் இண்டிகேட்டர். புரியுதா? எது வரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஏ ஆ ம் பிரைஸ் earning ரேஷியோ மட்டும் தான் புரிஞ்சிருக்கா? பிரைஸ் earning ரேஷியோன்றதுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். பிரைஸ் earning ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, market price of the share divided by earnings per share. Earnings per share.
இது என்ன சொல்றதுன்னா, எழுதிக்கோங்க. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வேல்யூ கம்பெனிஸ். எழுதிக்கோங்க. பாயிண்ட் ஒன். கம்பெனி வேல்யூவேஷன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது யூஸ்டு பை இன்வெஸ்டர்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி. எழுதிட்டீங்களா செகண்ட் பாயிண்ட்? அப்புறம் இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி ஷேர். இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் இட் டிஸ்கிரைப்ஸ், எது வேணா எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? வெரி குட். சூப்பர். அவ்வளோதான் ஸ்ரீச்சரன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டுனா கஷ்டம். வென்ச்சர் கேபிட்டல்ன்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ஸ்டார்ட் அப்னாலேயோ இல்லை ஏதாவது இப்போதான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுறது, பேங்க்லேருந்து கம்மியாக தான் அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல யூ வில் அப்ரோச் த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். எழுதிக்கோங்க வென்ச்சர் கேபிட்டல். குட். வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் இன் இந்தியா. அவங்களோட ஒர்க்னா அப்ஜெக்டிவ் என்னன்னா ப்ரொவைடிங் ஃபண்ட் டு ஸ்டார்ட் அப்ஸ், ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் எமர்ஜிங் கம்பெனிஸ். அது மட்டும் எழுதிக்கோங்க. ப்ரொவைடிங் funds, providing funds to startups, early stage and emerging companies. ம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏடிபி அதோட ஷார்ட் ஃபார்ம், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். எழுதிக்கோங்க. இயர் வந்து 1966. ஏஷியானாலே கண்ணா ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் இது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஓகேவா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இது மட்டும்தான். ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்கோட ஃபோக்கஸ் என்னன்னா சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா அண்ட் பசிபிக். அவ்வளவுதான். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், பாவர்ட்டி ரிடக்ஷன் இஸ் த நோ இஸ் த மெயின் மிஷன் ஆஃப் ஏடிபி. அது மட்டும் எழுதிக்கோங்க. சி இந்த பாயிண்ட்ஸ்லாமும் கோத்ரூ பண்ணிக்கணும் ஸ்ரீச்சரன், பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, எல்லாமே அதாவது எதுலேருந்து கேட்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதுல டாப் ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் சொல்றதெல்லாம். நெக்ஸ்ட், இன்ட் ஐஎம்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. 1947ல ஆரம்பிச்சாங்க. எழுதிக்கோங்க. ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 1947. இதுல பாத்தீங்கன்னா இதோட மெயின் அவுட்கமே என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில்
சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். ஓகேவா கண்ணா? அதே மாதிரி எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறதோ அந்த கண்ட்ரிக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட அப்ஜெக்டிவ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் சாரி யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்குல்ல, முடியலல்ல, யுக்ரைன் வார் போயிட்டு இருக்குல்ல, இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இதை பேச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சி இப்போ இங்க வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இங்க இன்டர்வென் பண்ணி யுக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்றது லோன்ஸ். அதே அது மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? மேக்கிங் லோன்ஸ் டு த எக்கானமிஸ் எக்ஸ்பீரியன்சிங் த டெம்பரரி டெபிசிட். சி அவங்க வந்து யுக்ரைன் வந்து என்ன ஃபேமஸ் சொல்லுங்க கண்ணா? யுரேனியம். எனக்கு ஆக்சுவலா யுரேனியம் எனக்கு தெரியல. யுக்ரைனோட பெஸ்ட் இது வந்து சன்ஃப்ளவர். தேர் த டாப் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். யுரேனியமா? ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இருங்க. ஆ அது கரெக்ட். ஆனா அது இன்னும் டீல் ஃபைனலைஸ் ஆகலல்ல. டீல் ஃபைனலைஸ் அதுக்கு தானே போர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அவங்க வந்து அது அது அவங்களால டச் பண்ண முடியல கரெக்டா யுரேனியம். எனக்கு என்னமோ ஆ ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன்ஃப்ளவர் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், நானும் ஒரு நிமிஷம் கத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். பெஸ்ட் சன்ஃப்ளவர் பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அவங்க. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலோட விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதாவது நான் சொல்றது 2 இயர்ஸ் பேக். சீரியல்ஸ் ஃபேட்ஸ் ஜென்ரலா இருக்கு. ஆயில்ஸ் பாத்தீங்களா கண்ணா? சன்ஃப்ளவர் ஆயில் தான். யுக்ரைன் இஸ் a லீடிங் குளோபல் எக்ஸ்போர்ட்டர். யுரேனியம் ஆனா அவங்க வெளியில எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ப்ராப்ளம் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால அது எக்ஸ்போர்ட் ஆச்சுட்டான் யுரேனியம். ஸோ அது வெளியில வரல actually. ஆ, நல்ல லாபம். ம். So economic deal Ukraine was recently signed joint management of including US ஓட டைப் பண்ணியிருக்காங்களா? யுக்ரைன்ஸ் எக்கானமி அண்ட் ரெக்கவரி சிக்னலிங் பாத்தீங்களா கண்ணா? இவங்களோட எக்கானமி ரெக்கவர் பண்றதுக்காக இவங்களோட டைப் ஆயிருக்காங்க. US is also sending depleted uranium munitions to Ukraine as a part of military aid package. ம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுக்ரைன் சைன்ட் அ லாங் வெயிட்டட். இப்போ இவங்க டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா யுரேனியமோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது நம்ம தெரிய வரும் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கண்ணா அவங்க வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, பெரிய குளோபல் எக்ஸ்போர்ட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. யுக்ரைன் தெர் இஸ் ஆமா, யுக்ரைனோட சன்ஃப்ளவர் ஆயில் எப்போ ஸ்டாப் ஆச்சோ அப்போ நம்ம இந்தியா மட்டும் இல்ல, அக்ராஸ் த குளோப். இஃப் ஐம் ரைட், ஃபெப்ரவரி 2023ல ஆரம்பிச்சதா வார்? எப்போ ஆரம்பிச்சது யுக்ரைனோடது? 2023ல வார ஆரம்பிச்சதா? அப்போ வந்து 2022லயா? பிப்ரவரி, ஏதோ ஒரு பிப்ரவரி, அது ஞாபகம் இருக்கு. ஆ 2022, யூ ரைட். ஸோ ஆரம்பிச்சுதா அந்த டைம்ல நம்மளுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாச்சு. அப்போ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் ஆயிலோட ஃபர்ஸ்ட்
எக்ஸ்போர்ட் வந்து அங்க ஸ்டாப் ஆச்சு. அப்போ அந்த அப்பதான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோட யுக்ரைனோட அந்த சன்ஃப்ளவர் ஆயிலோட குவாலிட்டி நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாம இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. யுக்ரைன் இஸ் த லீடிங் குளோபல் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். ஆஸ் யூ ரைட்லி டோல்ட், யுரேனியம் ஒரு டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு. பட் ஆனா அது இன்னும் வந்து ஆரம்பிக்கல எனக்கு தெரிஞ்சு. டைப் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட ட்ரம்ப்போட ஏதோ மீட்டிங் நடந்திருக்கு. இவருக்கு அவர் பேர் என்ன, அந்த யுக்ரைன் ரொம்ப யங் மேன், அவர் பேர் என்ன, ஜெலன்ஸ்கி. செலன்ஸ்கி, விளோடிமர் செலன்ஸ்கி. இன்னைக்கு கூட அவர் வந்து எஸ் மெட் ட்ரம்ப் வந்து டு பெருசா இல்ல, ரொம்ப பெருசாயிடும். இது ஒரு ஒரு இது மாதிரி பண்றாங்க ஸ்ரீசரண் வந்து. இது ஒரு என்ன சொல்றது, கேம், சும்மா ஒரு கேம் சேஞ்சர், டெம்பரரி கேம் சேஞ்சர் மாதிரி பண்றாங்களா என்ன எக்ஸாக்ட்டா தெரியல. பட் ஏதோ நல்ல முடிவு வந்தா சரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது எப்படி பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த டீல? யுக்ரைன் குடுக்கறது பெட்டரா இல்ல ரஷ்யாக்கு எப்படி? கரெக்ட். கரெக்ட் ஸ்ரீச்சரன். சோ அதாவது அத கரெக்ட், அத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு they have to come up with a separate plan. இல்லன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி ரஷ்யாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி. யுக்ரைனுக்கும் சொல்றேன். யுக்ரைன் ஆரிஜின் வந்து யுரேனியம் இவங்க தானே. ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷன் கொடுத்து ஒரு அது யுரேனியமோட growth எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க கூட இது பண்ணி ஷேடோ பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனால் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. லைசன்ஸ் 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 அந்த ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட். இவரு யுக்ரைன் அந்த ஹெட் அவர் பேசுறது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. பட் தெரியல எப்போ ஸ்டாப் ஆகும் தெரியல அந்த வார். போன வாரம் படிக்கும்போது கூட அது எப்படின்றது தெரியல. அது வேர் இட் இஸ் கோயிங் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ்ன்றது தெரியல. ஆனா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா ஸ்ரீச்சரன், இது வந்து யுக்ரைனுக்கா இருக்கட்டும், அதுக்கு இப்போ அது என்ன, கொரியா கொரியா சாரி நாட் கொரியா, ஈரான் அந்த வார் போயிட்டு இருக்கேன். அந்த வாருக்கும் இவன் வந்து அவங்களுக்கும் வந்து தே ஆர் ஹெல்பிங் அவுட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து. கொரோனா டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நிறைய பேருக்கு மானிட்டரி ஃபண்ட்ல வந்து என்ன தூக்கி விடுறதுக்காக, நல்ல ப்ராக்ரஸிங் கண்ட்ரி தான் பட் தூக்கி விடுறதுக்காக இவங்க பயங்கரமான லைக் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கு ஸ்ரீச்சரன். ஓகே, அப்புறம் முடிஞ்சு அதை படிச்சு பாருங்க. அது பெரிய நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தாங்க. அதன் மூலமா வந்ததுதான் அந்த ஐஎம்எஃப். இதுல கரெக்டுக்கணும். அதாவது இது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். அதுல நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது நிறைய வந்ததுக்குண்ணா. அதுல வந்து ஐபிஆர்டி வந்தது, வேர்ல்ட் பேங்க் மெயினா அப்பதான் வந்தது, யுஎஸ் டாலரோட சிஸ்டம் ஆஃப் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், யுஎஸ் டாலர் வந்து வித் யுஎஸ் டாலர் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க.
இன்னொன்னு வந்து அதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் நடந்தது. எப்படி த்ரூ அவுட் வார் பீரியட்ல கூட எப்படி வந்து கோஆபரேஷன் மெயின்டைன் பண்ணோம் அந்த சிஸ்டம் எடுத்துட்டு வந்தாங்க. வேர்ல்டு வார் வேர்ல்டு வார் டூ போது நடந்தது இது. ஓகே. என்டையர் குளோபல் எக்கானமியை ரீபில்ட் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் இதுல இருக்கு ஸ்ரீச்சரன். இது வந்து எப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். பிரிட்டான் வுட்ஸ் 1944 வந்து இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இதன் ஆ, ம் ஆக்சுவலா ஆமா. ஆக்சுவலா நீங்க அப்படிதான் நானுமே யோசிக்கிறேன். பட் என்னன்னே தெரியலையே. எனக்கு இன்னொன்னு ஒரு டவுட். கண்டிப்பா. அதான் ஆ, தெரியல. ரஷ்யாவோட ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. ரொம்ப எவ்வளவு வருஷமா ஸ்ரீச்சரன்? 2022, 23, 24. எனக்கு தெரிஞ்சு பாதி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம் யுக்ரைன்ல. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா அந்த அதை இன்னும் எக்கானமி எடுத்துட்டு வந்து பண்ணணும்னா ரொம்ப எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இவர் வந்து ரொம்ப பேஷண்டா இருக்காரு. யாரு நம்ம யுக்ரைன் லீடர். ஆனா அவர் ரொம்ப தைரியமா ஆக்சுவலா ஃபேஸ் பண்றாரு. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆஹ் எப்படி இப்படி ம், ஆமா ஆனாலுமே வித்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பண்றாங்க அப்படின்னா நிஜமாலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் தான். ஆனா ஒரு இது கம்ப்ளீட்டா ரெஜுனேட் ஆகி வரது ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது ஸ்ரீச்சரன். என்னன்னா அதாங்க நான் இப்போ இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எக்கச்சக்க கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு 1947ல இருந்து எனக்கு தெரிஞ்சு. அது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இது அவுட்கம் ஆஃப் பிரெட்டான் வுட் கான்ஃபரன்ஸ். ஓகே. இதோட மெயின் ஒர்க்கே மேக்கிங் லோன்ஸ் டு த எக்கானமிஸ் எக்ஸ்பீரியன்சிங் டெம்பரரி டெபிசிட்ஸ். இதுதான் கீவேர்ட் கண்ணா. எக்ஸ்பீரியன்சிங் டெம்பரரி டெபிசிட்ஸ். ஓகே. பர்மனன்ட் டெபிசிட்ல டெம்பரரி சும்மா தற்காலிகமாக, நாட் அ பர்மனன்ட் ஒன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐஎம்எஃப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஎம்எஃப் வந்து தே வில் பிச் இன் அப்படின்றாங்க. அப்படியா? என்ன மணி ஸ்ரீச்சரன்? எனக்கு அந்த நியூஸ் தெரியல. எது? அப்படியா? சூப்பர் சூப்பர், வெரி குட். எது இந்த ஆ, அப்படியா? ஓ, ஓகே ஓகே. அதான் இவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட அப்ஜெக்டிவ் வந்து ஹார்மோனி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்மோனி அப்படின்னா வந்து பீஸ்ஃபுல்னஸ். யாருமே பிரச்சனையில மாட்டின்ற கூடாது. எல்லாமே அமைதியா இருக்கணும். ஒரு தாட் ப்ராசஸ் நல்லிணக்கம் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அவங்களோட objective. அது ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இல்ல வந்து பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், நல்லிணக்கம் அப்படின்றது முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஆம், இப்போ இங்க வந்து இந்த பெர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீச்சரன். அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மெம்பர்ஷிப் கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஃபண்டிங்க்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். இவங்க ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அந்த ஃபண்டிங்க்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அந்த டைம்ல நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கணும்னா கண்ட்ரியில கோல்டு 25%ம் டொமஸ்டிக் கரன்சி 75%ம் இருக்கணும். டு பி பார்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு மெம்பர்ஷிப்பா எடுக்கணும்னா இதுதான் கிரைட்டீரியா. இது எழுதிக்கோங்க கண்ணா. 25% இன் கோல்டு, 75% இன் டொமஸ்டிக் கரன்சி. எழுதிக்கோங்க. கோட்டான்னு போட்டு இது மட்டும் எழுதிக்கோங்க. நான் அதுல மெம்பர்ஷிப்பா இருக்கணும்னா என்ன கிரைட்டீரியா?
நெக்ஸ்ட் இப்போ ஒரு இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எப்பவுமே நேஷனல் கரன்சிக்கு ஒரு பார் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்ரீசரண். தங்கன் மூலமாவோ இல்ல அமெரிக்கன் டாலர்ஸ் மூலமாவோ பண்ணுவாங்க. ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பார் வேல்யூ ஆஃப் நேஷனல் கரன்சி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகும். புரியுதா? பார் வேல்யூ ஆஃப் நேஷனல் கரன்சி வில் பி டிசைடட் பை ஐஎம்எஃப் ஃபார் ஈச் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் தான் ரெண்டு கண்ட்ரி வந்து ட்ரேடு டிரான்சாக்ஷன்ஸ்லேயே போகலாம் அப்படின்றாங்க. புரியுதா? இதுல எஸ்டிஆர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸ்ரீச்சரன். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். எழுதிக்கோங்களேன். 1969. இதை வந்து ஐஎம்எஃப் தான் இஷ்யூ பண்றாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, உலகத்துல இருக்கிற தங்கத்தோட ஷார்ட்டேஜை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸ்பெஷல். ஓகேவா? இப்போ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்றது கரன்சி எல்லாம் கிடையாது. ஓகேவா? அது என்ன பண்றது அப்படின்னா, அது லிக்விடிட்டி வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அதாவது பண நடமாட்டம் சொல்லுவாங்கல்ல, மணி சப்ளை. மணி சப்ளை கரெக்டா இருக்கணும். அண்ட் கோல்டு ஓட ஃப்ளோ, கோல்டு வந்து ஒரு இடத்துல அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கிறது தான் வந்து இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸோட முக்கியமான ஒர்க். நீ பாருங்க கண்ணா, எஸ்டிஆர் வந்து கரன்சி கிடையாது. இட் இஸ் இன்டர்நேஷனல் ரிசர்வ் அசட். இதோட வேல்யூ எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா, யுஎஸ் டாலர், யூரோ, சைனீஸ், ஜாப்பனீஸ், பிரிட்டிஷ் பவுண்டு, எல்லாம் பெரிய பெரிய கண்ட்ரீஸோடது. கரெக்டா? ஸோ இது தவிர கோல்டு ஷார்ட்டேஜ் ஆகாம இருக்கிறது ரொம்ப இந்த கோல்டு இதுவாகிறது தெரியுமா, கடத்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எடுத்துட்டு வராங்க. நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் எஸ்டிஆர் 1969ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் அ ஸ்பெஷல் கரன்சி இஷ்யூட் பை ஐஎம்எஃப். இந்த ரெண்டு ரீசன்ஸ் போதும், கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம். எழுதிக்கிறீங்களா? ஹாய். நிதானமா எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டர் ஸ்ரீச்சரன். இதோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எஃப்எம்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க ஸ்டேஜ் 2ல, அது வரும், அதுல வரும். ம். வேர்ல்டு பேங்க் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு பேங்கோட ஒர்க் என்ன தெரியுமா? செகண்ட் வேர்ல்டு வார்ல எந்த கண்ட்ரீஸ்லாம் டேமேஜ் ஆச்சோ அவங்களுக்குலாம் ஒரு புது உயிர் கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபுல்லா பக்கபலமா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது தான் வேர்ல்டு பேங்க். அந்த அப்ஜெக்டிவ்ல தான் வேர்ல்டு பேங்க் ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ல்டு பேங்க் அப்புறம் வந்து ஐஎம்எஃப் எல்லாமே அவுட்கம் ஆஃப் பிரெட்டான் வுட் கான்ஃபரன்ஸ் கண்ணா. ம். எழுதிக்கோங்க. வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஐபிஆர்டி. ஐபிஆர்டியோட எக்ஸ்பென்ஷன் இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். இது அவுட்கம் ஆஃப் பிரெட்டான் வுட் கான்ஃபரன்ஸ். இதோட மெயின் எய்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேமேஜ்டு கண்ட்ரீஸ் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார். எழுதிக்கோங்க.
எழுதிட்டீங்களா கண்ணா? ஆ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இது நான் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயும் தாண்டி யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, as a commerce students, it is very mandatory that you should know the meaning of all these terminologies. It might help you in your interview, or it might help you in your workplace. These knowledge very important. நெக்ஸ்ட் கடைசியா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், ஐடிஏ. ஓகே, இதை 1960ல ஸ்டார்ட் பண்ணாங்க கண்ணா. இது வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு அஃபிலியேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணித்து, செகண்ட் வேர்ல்ட் வார்ல டேமேஜ் ஆன கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணித்து. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, கேட்டகரிஸ் பண்றாங்க. லோ டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன, ஹை டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன கேட்டகரிஸ் பண்ணிட்டு, இந்த லோ டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு, ஓகே, லெஸ் தேன் $520 இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றது. புரியுதா? சி, இவங்களோட அப்ஜெக்டிவும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இது வந்து இது கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கோங்களேன் கண்ணா, வேர்ல்டு பேங்கால ஃபுல் ஒர்க் பண்ண முடியல, அதனால ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சு ஐடிஎம் அது ஒரு இன்னொரு ஒர்க் பண்றது அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா வந்து, இப்போ எங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னா, எனக்கு சயின்ஸ் வரவே வராது. நார்மலா சயின்ஸ் மிஸ் எடுத்துட்டு போவாங்க. ஆஃப்டர் கிளாஸ் அவர்ஸ்ன்ட்டு 4 to 6 என்ன உட்கார வைப்பாங்க சயின்ஸ் கிளாஸ்க்கு. அந்த மாதிரி ஐடிஏன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு பேங்க்ன்றது நார்மல் மிஸ் வர மாதிரி. ஸோ இட் கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் த நோ லோ மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. புரியுதா? ஸோ இட் இஸ் லைக் தட். ஸோ ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ், ஐடிஏனாலே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டெவலப்மெண்ட் அசோசியேஷனாலே டெவலப்மெண்ட் டு லோ டெவலப்டு கண்ட்ரிஸ். புரியுதா? எழுதிட்டீங்களா? ஆ, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஓரல் டெஸ்ட் வைப்பேன் நான். என்னைக்கு ஓரல் டெஸ்ட் வச்சா நீங்களே சொல்லுங்க, ரெடியா இருப்பீங்க இதுக்கு? 5 to 10 மினிட்ஸ் கண்ணா ஓரல் டெஸ்ட். ஒன்றும் இல்லை, இது இப்போ நாளைக்கு ஓகேவா? சூப்பர். என்ன, ஒன்றும் இல்லை, இதுனா எந்த இயர், இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அதை தவிர அதை பத்தியான பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். 24 இருக்கு. ஸோ 24 நாளைக்கு ஓரல் டெஸ்ட், ஓகேவா? ஸோ ஹை இயர்ஸ் மெயினாக படிச்சுக்கணும் ஸ்ரீச்சரன், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சூப்பர், புரிஞ்சுதா ஸ்ரீச்சரன்? நல்லா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 8 மார்க் வரும் ஸ்ரீச்சரன். 4 2 மார்க் கொஷின் வரும். 4 2 மார்க் கொஷின் வரும். இயரை கேட்பான், இல்லை எக்ஸ்பான்ஷன் கேட்பான், இல்லை அப்ரிவேஷன் பெருசாக கொடுத்துட்டு அதோட அப்ரிவேஷனை கேட்பாங்க, இல்லை அதோட மெயின் அப்ஜெக்டிவ் கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே போஸ்டல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தோடதும் முடிச்சிருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் மார்க் பண்ணி அந்த பேட்டர்ன். அக்கௌண்ட்ஸ் இன்னைக்குள்ள முடிச்சு அனுப்பிச்சிருங்க ஸ்ரீச்சரன். ஓகே,